வகுப்பு 2. துணை தலைப்பு எண்களின் தோட்டம் பெருக்கல் எளிதாக்கப்பட்டது. வணக்கம் மாணவ செல்வங்களே, தோட்ட திருவிழாவிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று மீரா மற்றும் அவளுடைய நண்பர்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர். அவர்கள் பூச்செடிகளை நடப்போகிறார்கள், வரிசையாக நீர் பாய்ச்சப் போகிறார்கள், மேலும் ஒரு அழகான கணித தோட்டத்தை உருவாக்கப் போகிறார்கள். ஆனால் சற்று பொறுங்கள், எண்ணற்ற பொருட்களை ஒவ்வொன்றாக எண்ணுவது மிகவும் கடினமாக இருக்கிறதே. கவலையே வேண்டாம், விரைவாகவும் மகிழ்ச்சியாகவும் எண்ணுவதற்கு நாம் பெருக்கலை பயன்படுத்த போகிறோம். வாருங்கள், நம் தோட்டத்திலேயே குழிகளை தோண்டி செடிகளை நட்டு பெருக்கல் கணக்குகளை கற்கலாம். பாருங்கள், மீரா ஒவ்வொரு வரிசையிலும் 4 பூக்களை நடுகிறார். எத்தனை வரிசைகள்? 3. எண்ணி பார்ப்போம். முதலாவது வரிசையில் 4, இரண்டாவது வரிசையில் 4, மூன்றாவது வரிசையில் 4. அது 4 கூட்டல் 4 கூட்டல் 4 சமம் 12 பூக்கள். நாம் இதை இப்படியும் சொல்லலாம்: 3 வரிசைகள் பெருக்கல் 4 பூக்கள் சமம் 12. நாம் இதை எழுதுகிறோம்: 3 பெருக்கல் 4 சமம் 12. இதுதான் பெருக்கல். அதே எண்ணை மீண்டும் மீண்டும் கூட்டுவது. இந்த பூந்தொட்டிகளை பாருங்கள். அவை வரிசைகளாகவும் நெடு வரிசைகளாகவும் மிக நேர்த்தியாக அடுக்கப்பட்டுள்ளன. இங்கே 4 வரிசைகள் உள்ளன. ஒவ்வொரு வரிசையிலும் 5 பூந்தொட்டிகள் உள்ளன. முழுவதுமாக எண்ணி பார்ப்போம். வரிசை 1 5 பூந்தொட்டிகள், வரிசை 2 5 பூந்தொட்டிகள், வரிசை 3 5 பூந்தொட்டிகள், வரிசை 4 5 பூந்தொட்டிகள். அது 5 கூட்டல் 5 கூட்டல் 5 கூட்டல் 5 சமம் 20 பூந்தொட்டிகள். மீண்டும் மீண்டும் கூட்டுவதற்கு பதிலாக நாம் எளிதாக பெருக்கலாம். 4 வரிசைகள் பெருக்கல் 5 பூந்தொட்டிகள் சமம் 20 பூந்தொட்டிகள். இத்தகைய நேர்த்தியான அமைப்பிற்கு அணி என்று பெயர். பெருக்கலை தெளிவாக புரிந்து கொள்ள அணி நமக்கு உதவுகிறது. வரிசைகளும் நெடுவரிசைகளும் எண்ணுவதை மிக எளிதாக்குகின்றன. நினைவில் வைக்கவும்: அணி ஈடு வரிசைகள் கூட்டல் நெடுவரிசைகள் சமம் பெருக்கல். மீரா பூச்செடிகளை நடுகிறார். அவள் ஒவ்வொரு வரிசையிலும் 12 செடிகள் நடுகிறாள் மற்றும் 3 வரிசைகள் உள்ளன. மொத்தம் அவள் எத்தனை செடிகளை நட்டார்? முழுவதும் தீர்க்கலாம். 12 பெருக்கல் 3. படி 1. 12ஐ 10 மற்றும் 2 என பிரிக்கவும். படி 2. 2ஐயும் பெருக்கவும். 10 பெருக்கல் 3 சமம் 30. 2 பெருக்கல் 3 சமம் 6. படி 3. பதில்களை கூட்டவும். 30 கூட்டல் 6 சமம் 36. அதாவது 12 பெருக்கல் 3 சமம் 36. அதன் பொருள் மீரா மொத்தம் 36 செடிகள் நட்டாள். இப்போது ஒரு பெரிய பெருக்கலை முயற்சிப்போம். மீராவுக்கு 5 பாக்கெட்டுகள் உள்ளன. ஒவ்வொரு பாக்கெட்டிலும் 17 விதைகள் உள்ளன. மொத்தம் அவளிடம் எத்தனை விதைகள் உள்ளன? தீர்க்கலாம். 17 பெருக்கல் 5. படி 1. 17ஐ 10 மற்றும் 7 என பிரிக்கவும். படி 2. 2ஐயும் பெருக்கவும். 10 பெருக்கல் 5 சமம் 50. 7 பெருக்கல் 5 சமம் 35.
படி 3. கூட்டவும். 50 கூட்டல் 35 சமம் 85. அதாவது 17 பெருக்கல் 5 சமம் 85. அதன் பொருள் மீராவுக்கு மொத்தம் 85 விதைகள் உள்ளன. இப்போது நெடுவரிசை முறை என்ற ஒரு புத்திசாலி குறிப்பை கற்றுக்கொள்வோம். இது பெரிய எண்களை எளிதாக படிப்படியாக பெருக்க உதவுகிறது. முயற்சி செய்யலாம். 24 பெருக்கல் 3. முதலில் எண்களை நெடுவரிசையாக எழுதவும். இப்படி செய்யவும். 24 பெருக்கல் 3. படி 1. ஒன்றுகள் இடத்தில் தொடங்கவும். 4 பெருக்கல் 3 சமம் 12. இப்போது 2 எழுதவும். 1ஐ எடுத்துச் செல்லவும். படி 2. பத்துகள் இடம். 2 பெருக்கல் 3 சமம் 6. எடுத்து வந்த 1ஐ கூட்டுங்கள். ஈடு 7. படி 3. இறுதி பதில் ஈடு 72. இதுதான் நெடுவரிசை முறை. இது ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி ஒவ்வொன்றாக பெருக்குவது போன்றது. மற்றொரு உதாரணத்தை பார்க்கலாம். 36 பெருக்கல் 2. படி 1. ஒன்றுகள் எண்கள் இடத்தை பெருக்குங்கள். 6 பெருக்கல் 2 சமம் 12. ஒன்றுகள் இடத்தில் 2 எழுதவும். பத்துகள் இடத்தில் 1 எடுத்துச் செல்லவும். படி 2. பத்துகள் இடத்தை பெருக்குங்கள். 3 பெருக்கல் 2 சமம் 6. இப்போது எடுத்து வந்த 1ஐ கூட்டுங்கள். 6 கூட்டல் 1 சமம் 7. அதனால் பதில் 72 ஆகும். இப்போது தோட்டத்தில் இருந்து ஒரு நிஜ வாழ்க்கை பிரச்சனையை தீர்ப்போம். மீரா 14 தோட்ட வேலி அமைக்கிறாள். ஒவ்வொரு வேலிக்கும் 4 கம்பிகள் தேவைப்படுகின்றன. மொத்தம் அவளுக்கு எத்தனை கம்பிகள் தேவை? நாம் இதை இப்படியாக எழுதுகிறோம். 14 பெருக்கல் 4. படி 1. 4 பெருக்கல் 4 சமம் 16. இப்போது 6 எழுதவும். 1ஐ எடுத்துச் செல்லவும். படி 2. 1 பெருக்கல் 4 சமம் 4. எடுத்து வந்த 1ஐ கூட்டவும். ஈடு 5. அதனால் 14 பெருக்கல் 4 சமம் 56. இதனால் 14 வேலிகளை அமைக்க மீரா 56 கம்பிகளை பயன்படுத்தினார். நெடுவரிசை முறை இப்படித்தான் மிக விரைவாகவும் எளிதாகவும் செயல்படுகிறது. மற்றொரு பிரச்சனையை தீர்ப்போம். மீரா ஒவ்வொரு வரிசையிலும் 18 துலிப் பூக்களை நட்டாள். வரிசைகள் 5 உள்ளன. மொத்தம் எத்தனை துலிப் பூக்கள்? நாம் எழுதுகிறோம். 18 பெருக்கல் 5. படி 1. 8 பெருக்கல் 5 சமம் 40. இப்போது 0 எழுதவும். 4ஐ எடுத்துச் செல்லவும். படி 2. 1 பெருக்கல் 5 சமம் 5. எடுத்து வந்த 4ஐ கூட்டவும். ஈடு 9. அதனால் பதில் 90. இதன் பொருள் மீரா தனது தோட்டத்தில் 90 துலிப் பூக்களை நட்டாள். மிகவும் பிரகாசமான மற்றும் அழகானது. குட்டி தோட்டக்காரர்களே, நன்றாக செய்தீர்கள். நமது தோட்ட வாயில்களை மூடுவதற்கு முன் இன்று கற்றதை நினைவில் வைக்கலாம். 1. பெருக்கல் என்பது அதே எண்ணை மீண்டும் மீண்டும் கூட்டுவதாகும். 2. பெரிய எண்களை எளிதாக பெருக்குவதற்கு அவற்றை சிறிய எண்களாக பிரிக்கலாம். இது விரிவாக்க முறை எனப்படும். 3. பெரிய கணக்குகளுக்கு
நெடுவரிசை முறை எண்களை அடுக்கி படிவாரியாக நேர்த்தியாக பெருக்க உதவுகிறது. இன்று கணக்கு கருத்துக்களை மிகச் சிறப்பாக பயிரிட்டீர்கள். உங்கள் கணித தோட்டத்தை வளர்த்துக் கொள்க. நன்றி. செயல்கள். செயல்பாடு 1. பூந்தொட்டி வரிசைகள். பாட்டில் மூடிகள் அல்லது சிறிய குவளைகளை பயன்படுத்தவும். ஒவ்வொரு வரிசையிலும் 4 வீதம் 3 வரிசைகளை உருவாக்கவும். எல்லாவற்றையும் எண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் கூட்டல் முறையை பயன்படுத்துங்கள். பெருக்கல் வாக்கியத்தை சொல்லுங்கள். செயல்பாடு 2. தோட்டக்கதை கணக்கு. நீங்கள் 6 வரிசைகளில் கேரட்டுகளை நட்டீர்கள். ஒவ்வொரு வரிசையிலும் 7 கேரட்டுகள் இருந்தன. மொத்தம் எத்தனை கேரட்டுகள்? பெருக்கலை பயன்படுத்தி தீர்வு காணுங்கள். இதேபோல் உங்களுக்கு தெரிந்த ஒரு கதையை நீங்களே சொந்தமாக எழுதுங்கள். மாணவர் அறிவு மதிப்பீடு. 1. சரியா தவறா என்று கண்டுபிடிக்கவும். கேள்வி 1. பெருக்கல் என்பது மீண்டும் மீண்டும் கழித்தல். கேள்வி 2. ஓர் அணி என்பது வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகளை கொண்டது. கேள்வி 3. 5 பூக்கள் கொண்ட 3 வரிசைகள் சமம் 3 பெருக்கல் 5 சமம் 15. கேள்வி 4. 24 பெருக்கல் 3 சமம் 63. கேள்வி 5. பெரிய பெருக்கல் கணக்குகளை தீர்க்க நெடுவரிசை முறை உதவுகிறது. 2. சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி 1. 4 பெருக்கல் 3 சமம் A 7 A 10 E 12. கேள்வி 2. 2 வரிசைகள் பெருக்கல் 6 செடிகள் மொத்த செடிகள் சமம் A 10 A 12 E 8. கேள்வி 3. 17 பெருக்கல் 5 சமம் A 85 A 65 E 75. கேள்வி 4. எது பெருக்கல் வாக்கியம்? A 4 கூட்டல் 4 கூட்டல் 4. A 3 பெருக்கல் 4. E 12 கழித்தல் 4. கேள்வி 5. 18 பெருக்கல் 5 சமம் A 90 A 100 E 80. 3. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. பெருக்கல் என்பது டேஷ் சேர்ப்பு. கேள்வி 2. 4 வரிசைகள் பெருக்கல் 5 குடங்கள் சமம் டேஷ். கேள்வி 3. 10 பெருக்கல் 3 சமம் டேஷ். கேள்வி 4. நெடுவரிசை முறையில் நாம் டேஷ் இடத்திலிருந்து தொடங்குகிறோம். கேள்வி 5. 12 பெருக்கல் 3 சமம் டேஷ். 4. பொருத்தவும். A பகுதி. 1. 3 பெருக்கல் 4. 2. அணி. 3. 10 பெருக்கல் 5. 4. 14 பெருக்கல் 4. 5. நெடுவரிசை முறை. A பகுதி. 1. 12. 2. வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகள். 3. 50. 4. 56. 5. பெரிய எண்கள்.
5. குறுகிய பதில். கேள்வி 1. பெருக்கல் என்றால் என்ன? கேள்வி 2. விரிவாக்கப்பட்ட வடிவத்தை பயன்படுத்தி தீர்க்கவும். 12 பெருக்கல் 3. கேள்வி 3. தோட்டத்தில் பெருக்கலை பயன்படுத்தி உங்கள் சொந்த சொல் கணக்குகளை உருவாக்கவும்.